ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தானா குக்கிங். இன்றைக்கி நம்ம மார்த்தானா குக்கிங்கில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சில்லி சிக்கன் தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் 450 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, கால் டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை மணி நேரம் மூடி போட்டு ரெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்தாச்சு. எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். அப்படியே மிச்சம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த டைமில் சும்மா சாப்பிட்றதுக்கும் சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சீனி சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சிக்கன் பொரிச்சு அதே எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைத்துள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1 சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மினிட்டுக்கு அப்புறமா கேப்சிகம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 75% வெந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி சிக்கன் திக் ஆகுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு 1/4 கப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டையும் இல்லாத சோள மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு மினிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
2 மினிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் எல்லாத்துலேயும் கோட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க கடைசியாக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சில்லி சிக்கன் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில்லி சிக்கன் தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மார்த்தாண்டம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.